ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் நான் என்னை பற்றி முழுவதும் கூறப்போகின்றேன் என்று கூறினார். பகவானே சொல்கிறார், 4வது ஸ்லோகத்தில் தன்னை பற்றி அறிமுகம் செய்தார். எனக்கு பூமி ராபோ அனலோ வாயு கம்மனோ புத்தி ஏவச்ச என்றார். அதாவது என்னை அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா, 8 வகையாக இந்த பிரகிருதியை நான் தோற்றுவித்தேன் அப்படிங்கிறார். என்னை பற்றி பேச போறேன் என்று கூறிய பகவான் இந்த உலகத்தை, பஞ்சபூதங்களுக்கும் காரணமான இந்த உலகத்தை நான் படைத்தேன் என்று பகவான் கூறுகின்றார். அப்பதிலிருந்து என்ன தெரியுது? இந்த பகவானே இந்த உலகம், இந்த உலகமே பகவான். உலகம்ங்கிறது என்ன? பூமி, ஆபக நீர், அனலக நெருப்பு, வாயு காற்று, கம்னா இந்த இடத்துல ஆகாசக, அது மட்டுமல்ல நீ இந்த ஜீவராசிகள், மனம், புத்தி, அகங்காரம் நான் என்ற இந்த அகங்காரமானது இவ்விதமாக என்னிடமிருந்து 8 வகைகளாக உருவானது என்று பகவான் கூறுகின்றார். இது என்ன? மாயா. இந்த பஞ்சபூதங்களும் மாயையிலிருந்து தோன்றியது. யார்? அந்த இப்பொழுது நாம் பகவான்கிறத ஈஸ்வரனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈஸ்வரனே சொல்றார், என்னிடம் 2 தத்துவங்களானது இருக்கின்றன. ஒன்று மாயா. மாயா வந்த இடத்துல அபரா பிரகிருதி. 2வது பிரம்ம. பிரம்ம என்றால் இந்த இடத்துல பரா பிரகிருதி. இந்த எனக்கு 2 தத்துவத்துடன் நான் இருக்கின்றேன். ஒன்று பரா பிரகிருதி, 2வது அபரா பிரகிருதி சொன்னார். இவ்விதமாக நான் தோன்றினேன். 8ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த உலகம் 24 தத்துவத்தை உடையது என்று நாம் பார்த்தோம். பகவான் சொல்றாரு. இப்போ நம்ம சுலோகத்துக்குள்ள போவோம். அபரேயம் இதஸ்து அன்யாம் பிரகிருதிம் அப்படிங்கிறார். அபரேயம் இதஹ ஸ்து அன்யா பிரகிருதி வித்தி மே பராம் ஜீவபூதம் மகாபாஹோ யேதம் தாரியதே ஜகத்து. மகாபாஹோ, ஏ அர்ஜுனா, 5 கைகளை உடையவனே, ஏ அர்ஜுனா. அபரா. அபரா இயம்னா இந்த, இது அப்படிங்கிறார். இதுன்னா எதை காட்டுறாரு? இந்த உலகத்தை காட்டுறார். அப்படி சும்மா அப்படி கையை காட்டுறார். இந்த உலகம் இது, அபரேயம் இது, இயம் அபரா. அபரான இந்த இடத்துல அபரா, பரா, அபரா அப்படிங்கிறார். இந்த உலகமானது அபரா தாழ்ந்தது. அபரான இந்த இடத்துல அபரா பிரகிருதி தாழ்ந்தது. து மாறாக இந்த பிரகிருதியானது தாழ்ந்தது அப்படிங்கிறார். மாறாக து மாறாக வித்தி மே பராம், வித்தி மே பரான்றார். யயா எதனால்
இந்த உலகமானது தாரியது தாங்கப்படுகிறதோ இதைவிட அந்யாம் வேறானது. ஜீவபூதாம் அப்படிங்கிறார். உயிருள்ளதுமான மே என்னுடைய பராம் உயர்ந்த பிரகிருத்தியானது வித்தி அறிந்துகொள். அதாவது சுலோகத்தினுடைய சாரம். 5 மகா பாகோனா வீரமான தீரமான புஜ பலமுள்ள அர்ஜுனா. இயம் முன் சொன்ன இந்த இடத்துல அபரேய இயம்னா முன் சொன்ன பூமி முதலியவைகள். முன் சொன்ன பூமி முதலியவைகள். அர்ஜுனா, இந்த பிரகிருதியானது எந்த பிரகிருதி? இந்த பூமி ஆப்போ அனலோ வாயுகு இந்த உலகமானது. இந்த முன் சொன்ன இந்த உலகமானது எந்தது? உயர்ந்ததன்று. அபரயம்னா தாழ்ந்தது. தாழ்ந்ததுன்னா உயர்ந்ததன்று, தாழ்ந்தது, அசுத்தமானது. எது? இந்த உலகம். மாயா உடல் மனம் தாழ்ந்தது, அசுத்தமானது, சம்சாரத்தை அனர்த்தத்தை தீங்குகளை கொடுக்கக்கூடியது, சம்சார வடிவமானது இந்த அபரா பிரகிருதி. இந்த பூமியை, இந்த உலகத்தை, உன்னை, இந்த உலகத்தை பஞ்சபூதங்களையும் எது தாங்குகின்றதோ அது முன் சொன்ன இந்த உலகத்தை காட்டிலும் அந்யாத்னா மாறாக அந்யாத் வேறானது. எது? அந்த பரா பிரகிருதி, அந்த சத்ஸ்வரூபமானது, பரிசுத்தமானது, என்னுடைய ஆத்மாவாக எல்லோரிடத்திலும் ஆத்மாவாக இருக்கக்கூடியது. அது உயர்ந்தது. உயிர்கள் இதம் தாரியதே ஜகது. அது எதுனா இந்த உயிர்கள் அனைத்துக்கும் தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எதை இந்த உலகமானது சார்ந்து இருக்கின்றதோ அவற்றை நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். அது இந்த சுலோகத்தினுடைய சாரம். ஜீவபூதம்னா அது உயிருள்ளது, சத்ஸ்வரூபமானது. மே என்னுடைய பராம் உயர்ந்த பிரகிருதியாக நீ அறிந்துகொள். மே மே பராம் வித்தி பிரகிருத்தியும் என்னுடைய பிரகிருதியாக உயர்ந்ததாக நீ அறிந்துகொள் அப்படிங்கிறார். இந்த அபரா பிரகிருதியானது இந்த அபரா பிரகிருதியானது என்னுடைய இந்த ஜட பிரபஞ்சமானது என்னுடைய சேதன பிரகிருதியிலிருந்து வந்தது. அதனால் அந்த சேதன பிரகிருதி ஒன்று இருக்கின்றது. ஜட பிரகிருதி இந்த சேதன பிரகிருதியை தாங்கிக் கொண்டு இறங்கி இருக்கின்றது. ஜீவபூதம் என்று ஜீவபூதம்ங்கிறார். எது இந்த ஜீவபூதங்களை எதனால் இயங்குகின்றதோ, இந்த ஜீவபூதங்களுக்கு எது கொடுக்கின்றதோ, எது சத்தை கொடுக்கின்றதோ அதை நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். அதனால் இந்த அபரா பிரகிருதியானது அனர்த்தத்தை, சம்சாரத்தை, பந்தத்தை கொடுக்கக்கூடியது. சங்கராச்சாரியார் சொல்றாரு, இந்த ஜீவ சாரத்தை அன்லிமிட்டட் தேசத்துக்கும் காலத்துக்கும் வரையறுக்கு உட்பட்டது, சம்சாரத்தை துயரத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறார். அது
தாழ்ந்தது. எனக்கு 2 பிரகிருதி இருக்கு. ஒன்று அபரா பிரகிருதி, இனி ஒன்று பரா பிரகிருதி. அபரான ஒன்றும் இல்லை, இந்த உலகம். இந்த உலகமானது எதை குறிக்கக்கூடியது? தாழ்ந்தது, அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது, சம்சாரத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறார். உலகம்னா பஞ்சபூதம். பஞ்சபூதம்னா உடல், மனம், இந்த சுற்றம் அனைத்துங்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நம்ம நிறைவை எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுதுமே அனர்த்தம்தான் நடந்து கொண்டு இருக்கும். இது இந்த அபரா பிரகிருதி. எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ அதிகமாக நடந்து கொண்டு இருக்கும். பங்களாதேஷ் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். வயநாடு, அதே இந்த உலகம். இது எப்பொழுதுமே சம்சாரத்தை கொடுக்கக்கூடியது. நிறைவை இந்த உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. உண்மைதான? அங்கங்கே தர்மம் குறையும் பொழுது நமக்கு ஹாடி வரும், அனர்த்தங்களானது வரும் அப்படிங்கிறார். இது எல்லாம் இறைவனுடைய மாயா சொரூபம் அப்படிங்கிறார். இனி ஒன்று இருக்கின்றது, பரா பிரகிருதி. பரகன்னா சங்கரர் சொல்றாரு சுத்த பிரகிருதி. இதை இந்த பரா பிரகிருதியை நாம் அறிந்தால் இறைவனுடைய சுரூபத்தை, மோட்சத்தை அடையலாம். ஆகையினால் அது உயர்ந்தது. ஆனால் அதே சொல்கிறார், இந்த பரா பிரகிருதி. அபரா பிரகிருதியை நாம் அடைய வேண்டிய, தெரிய வேண்டிய அவசியமில்லை. கெட்ட பழக்கங்களை பழகிறதுக்கு முயற்சியே தேவையில்லை, தன்னால் அது வந்துவிடும். ஆனால் நல்ல பழக்கங்களை பழக்கிறதுக்கு மிக முக்கியம் அப்படிங்கிறார். அது இந்த சேத்திரம் சேத்திரஜான 13ஆம் அத்தியாயத்தில் சொல்வார். அவர் உடல், தேகம், உடல், மனம், புத்தி, அகங்காரம் செய்கிறது, அனுபவிப்பது எல்லாம் என்னுடைய சேத்திரம். சேத்திரம்னா அந்த இடத்துல விளைவிக்கக்கூடியது, விளையக்கூடியது, விளைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது. பகவான் பஞ்சபூதங்கிறார். பஞ்சபூதம்னா இந்த 5 பூதங்களானது. பரா பிரகிருதியே எல்லாம் நிலைநிறுத்துவது. என்னுடைய ஆத்மாவாக உன்னிடத்தில், எல்லோரிடத்திலும் ஆத்மாவாக இருக்கக்கூடியது. அது சொல்றார். எல்லாத்துக்கும் காரணமான இந்த பரா பிரகிருதி. இந்த அபரா பிரகிருதிங்கிறது என்ன? இது என்னை எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன். பராபிரகிருதியானது என்னுடைய சுரூபமாக, என் சுரூபமாக இருக்கின்றது. அவர் தன்னுடைய சுரூபத்தை இந்த சுலோகத்தில் 2 விதமாக பகவான் கூறுகின்றார். அதே அபரா இயம்னா இந்த முன் சொன்ன 8 விதமான பிரகிருதி. இதற்கு முன் 8 விதமாக இருந்த என்னுடைய ஒரு அம்சம் அபரா பிரகிருதி. இதற்கு அந்நியமாக இந்த அபரா பிரகிருதியை, இந்த உலகத்தை எது தாங்குகின்றதோ அது பரா பிரகிருதி. பரான பிரம்ம தத்துவமாக நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார், விளக்குகின்றார். மீண்டும் நாம் அதை நாளை சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜ்க்கு என்னுடைய நமஸ்காரம். ஹரிவோம். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. நம்ம எப்பவுமே எல்லா மகான்களுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்.